ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம யூடியூப் சேனலை பொறுத்த மட்டும் வரைக்கும் தனியார் நிறுவனத்திலிருந்து நாள்தோறும் ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அது என்ன வேலைவாய்ப்பு, என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு, யார் யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யூடியூப் சேனலில் டெய்லி பதிவு பண்ணிட்டு வரோம். எஜுகேஷன் பர்பஸ்க்காக முழுக்க உங்ககிட்ட இந்த தகவலை நாங்கள் தெரிவிச்சுட்டு வரோம். ஸோ இன்றைக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே இருந்து அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜாப் ஓப்பனிங்ஸ் பெர்மனன்ட் ஜாப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கம்பெனியை பொறுத்த மட்டும் வரைக்கும் லீடிங் மேனுஃபேக்சரிங் ப்ரைவேட் கம்பெனி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த நிறுவனத்தில் இருந்தால் இன்றைக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஜாப் டைப்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏசி ரூமில் சிட்டிங் ஒர்க் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன மாதிரியான வேலை அப்படின்னா ஏசி ரூமில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. சிட்டிங் ஒர்க் உட்காந்து பண்ணக்கூடிய வேலை தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒர்க் லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர், செங்கல்பட்டு, சென்னை அப்படிங்கிற இந்த 2 லொக்கேஷனை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை தொடர்ந்து அவங்க வந்து குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற செக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10th 12th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி, அதாவது 10ஆம் வகுப்பு படித்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த படிப்பை வச்சு விண்ணப்பிப்பாங்க. அதே போல் 12ஆம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி ஆகட்டும் அந்தந்த படிப்பை வச்சு விண்ணப்பிப்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜெண்டர் கேட்டகரியில் மெயில் ஃபீமேல் 2 பேருமே கொடுத்துருக்காங்க. ஆண்கள் ஆகட்டும் பெண்களாகட்டும் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஆதரவை நம்ம யூடியூப் சேனல் கொடுங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சென்னையிலையோ இல்லை கோயம்புத்தூர்லேயோ வேலை வாய்ப்பு தேடிட்டு இருந்தீங்கன்னா சென்னை ஜாப் வேகன்சி இல்லைனா கோயம்புத்தூர் ஜாப் வேகன்சி இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டியூட்டி ஹவர்ஸ் வந்து 8 மணி நேரம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சேலரிக்கான டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் ஹோம் சேலரி அப்படின்னு இந்த ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அட்டண்டன்ஸ் போனஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரியை தாண்டி நீங்கள் 1 மணி நேரம் ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ ஓடி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபுட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதை தொடர்ந்து அவங்க எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட் அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அகாமடேஷன், ஜிம் ஃபெசிலிட்டி, யூனிஃபார்ம், ஸ்லீப்பர் அண்ட் ஷூ அண்ட் ஆல்சோ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க சென்ட்ரலைஸ்ட் ஏசி இன் ஒர்க் பிளேஸ், அதாவது ஜாப் டைப்லேயே நம்ம பார்த்துருந்தோம் சிட்டிங் ஒர்க் ஏசி ரூமில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அதை தான் சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ இதை தொடர்ந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க சப்சிடி, ஹெல்த் கேர் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இன்றைக்கான இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை நம்ம முழுவதும் பார்த்தோம். என்னென்ன பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க, யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். யார் யாருக்கு இது பயனுள்ளதாக இருக்கோ அந்த நண்பர்கள் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் சென்னையில் இல்லை கோயம்புத்தூரில் வேலை வாய்ப்பு தேடி இருந்தீங்கன்னா சென்னை ஜாப் வேகன்சி இல்லைனா கோயம்புத்தூர் ஜாப் வேகன்சின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை கமெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்தடுத்த வேலை வாய்ப்புக்கான தகவலை உங்ககிட்ட நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம யூடியூப் சேனலுக்கு கொடுங்க. ஸோ தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.